அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இந்துக்களின் புனித நாளாக கருதப்படுவது அட்சய திருதியை. இதை அகாதீஜ் என்றும் கூறுவார்கள். தமிழ் மாதமான சித்திரையில் வளர்பிறையில் அமாவாசை நாளை அடுத்த 3ஆம் நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. மங்களகரமான இந்த நாளில் வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக நாம் அவசியம் செய்ய வேண்டியவை, கண்டிப்பாக செய்யக்கூடாதவை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அட்சய என்றால் வற்றாமல் கொடுத்து கொண்டே இருப்பது என பொருள்படும். அதேபோல் திருதியை என்றால் அமாவாசை தினத்திலிருந்து 3ஆவதாக வருகின்ற திதி என பொருள். மற்ற மாதங்களில் வருகின்ற வளர்பிறை தேய்பிறை திதிகளைப் போல் அல்லாமல் இந்த சித்திரை மாதத்தில் வருகின்ற வளர்பிறை திருதியை தினம் அட்சய திருதியை என்று கொண்டாடப்படுகிறது. அட்சய திருதியை என்று அவசியம் செய்ய வேண்டியவை: முதலாவதாக, ஆண்டுதோறும் சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்பிறை திருதியை திதி அட்சய திருதியாக கொண்டாடப்படுகிறது. வேத நம்பிக்கைகளின்படி இந்த புனித நாளில் ஏதேனும் மங்களகரமான வேலைகள் செய்யப்பட்டால் அது என்றென்றும் தீர்ந்து போகாமல் பெருகும் என்பது நம்பிக்கை. எனவே இந்த நாளில் தங்கம் அல்லது வெள்ளி நகைகள் வாங்கப்படுகின்றன. இதன் மூலம் தங்களது வீடுகளில் தங்கம் நிலைத்து இருக்கும் எனவும் நம்பப்படுகிறது. மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் நிறைந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. இரண்டாவதாக, பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டில் அட்சய திருதியை நாள் ஏப்ரல் 29 அன்று மாலை 5:32 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 30 அன்று பிற்பகல் 2:13 மணி வரை தொடர்கிறது. இருப்பினும் உதய திதிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அட்சய திருதியை ஏப்ரல் 30ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் திருமணம், வீடு, வாகனம் அல்லது சொத்து வாங்குவது, தொழில் தொடங்குவது போன்ற செயல்களை மக்கள் மங்களகரமானதாக கருதுகின்றனர். மூன்றாவதாக, சித்திரை மாதம் வளர்பிறை திதி அட்சய திருதியை நாளில் வீட்டில் உள்ள பல்லிகள் யார் கண்ணிலும் படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்பது வாஸ்து பகவானின் கட்டளை. ஆனால் அன்றைய தினம் பல்லி யார் கண்களில் பட்டாலும் அந்த பல்லி பார்ப்பவர்களுடைய ஜென்ம பாவங்களும் தரித்திரமும் விலகி லட்சுமி கடாட்சம் உண்டாக அருள் புரிய வேண்டும் என்பது வாஸ்து பகவானின் கட்டளை. அதனால் அன்று தவறாமல் பல்லி தரிசனம் செய்யுங்கள். நான்காவதாக, மத நம்பிக்கைகளின்படி சத்திய யுகம், திரேதா யுகம் மற்றும் துவாபர யுகம் ஆகியவை அட்சய திருதியை நாளில் தொடங்குகின்றன. இந்த நாளில் விஷ்ணு பரசுராமராக அவதரித்தார் என்றும் கங்கை தாயும் இந்த நாளில் பூமியில் அவதரித்தார் என்றும் கூறப்படுகிறது. ஐந்தாவதாக, இந்த நாளில் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்கும் பாரம்பரியம் பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது. இந்த நாளில் வாங்கப்பட்ட பொருட்கள் வீட்டுக்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தருவதாகவும் செல்வத்தை அதிகரிப்பதாகவும் நம்பப்படுகிறது. எனவே இந்த நாளில் குறைந்த அளவில் தங்கம் வாங்குவது சம்பிரதாயமாகவே கருதப்படுகிறது. அட்சய திருதியை என்று வஸ்திர தானம் செய்வது நல்லது. அன்னதானம் கொடுப்பதும் சிறப்பு. அத்துடன் அடுத்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொடுக்க வேண்டும். அதனால் அட்சய திருதியை அல்ல குறையாமல் புண்ணிய செல்வத்தை அள்ளித்தரும் சிறப்புமிக்க திருநாள் என்று நம்பப்படுகிறது. அட்சய திருதியை என்று கண்டிப்பாக செய்யக்கூடாதவை: அட்சய திருதியை என்று யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்காதீர்கள். என்ன அவசர தேவையாக இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே அந்த பணத்தை தயார் செய்து கொள்வது நல்லது. இரண்டாவதாக, அட்சய திருதியை என்று கடன் வாங்கி தங்கம் வாங்கவே கூடாது. வீட்டில் இருக்கும் நகைகளை அடமானம் வைக்கக்கூடாது. பழைய நகைகளை மாற்றி புது நகை வாங்கக்கூடாது. கையில் இருக்கும் பணத்தை கொடுத்துதான் புது தங்கம் வாங்க வேண்டுமே தவிர வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியை கொடுத்துவிட்டு தங்கம் வாங்காதீங்க. மூன்றாவது, வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த வேண்டும். அப்படி செய்தால் மீண்டும் மீண்டும் வட்டி செலுத்தக்கூடிய நிலைமை ஏற்படும். நான்காவது, கடனை திருப்பி கொடுத்தால் சீக்கிரம் கடனையெல்லாம் திருப்பி கொடுக்கும் யோகம் நமக்கு கிடைக்கும். ஐந்தாவது, அட்சய திருதியை புதன்கிழமையன்று வருவதால் பெரும்பாலான வீடுகளில் அசைவம் சாப்பிடும் பழக்கம் உண்டு. அதனால் அன்றைய தினம் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஆறாவது, அதேபோல் கசப்பான எந்த ஒரு பொருளையும்
பாவக்காய், சுண்டைக்காய், கோவக்காய் போன்ற பொருட்களை சமைக்காமல் இருப்பது நல்லது. 7வது, அட்சய திருதிய நாளில் மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். மருந்துக்காக பணத்தை செலவும் செய்யாதீர்கள். 8வது, வீட்டிலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, தொழில் செய்யும் இடத்திலும் சரி, யாரிடமும் வாக்குவாதம் செய்து சண்டை போட வேண்டாம். அடுத்தவர்கள் மனம் நோகும்படி பேசாதீர்கள். 9வது, எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்காமல் இருப்பது நல்லது. வீட்டில் ஒட்டடை அடிக்கக்கூடாது. பூஜை அறை பாத்திரங்களை தேய்த்து சுத்தம் செய்யக்கூடாது. 10வதாக, சில வீடுகளில் பாலை திரித்து பன்னீர் செய்யும் வழக்கம் உண்டு. அந்த வேலைகளை அட்சய திருதியை என்று செய்யாதீர்கள். வெண்ணெயை உருக்கி நெய் எடுக்கும் பழக்கம் இருந்தால் அன்று இந்த வேலையை செய்யாதீர்கள். வருடம் முழுவதும் நல்லதே நடக்க வேண்டும், செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும். இந்த பதிவிலிருந்து மங்களகரமான அட்சய திருதியை வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமையன்று வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருக அவசியம் செய்ய வேண்டியவை, கண்டிப்பாக செய்யக்கூடாதவை பற்றி அனைவரும் தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை இனிய அட்சய திருதியை வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.